இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன்சி டாஸ்க் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துச்சு. அதில வந்து எஃப்ஜே, விக்கல்ஸ், விக்ரம், பிரஜன், சுபிக்ஷா மற்றும் நம்ம கமருதீன் இவங்க 5 பேருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த 5 பேருக்குமே ஒரு போட்டி வந்து குடுத்துருந்தாங்க. ஒரு 5 பைப்ப வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய அந்த கேம் தான் குடுத்துருந்தாங்க. அத வந்து இந்த பக்கத்துலருந்து அந்த பக்கம் கீழ விழாம கொண்டு போகணும். குறிப்பிட்ட டைமிங்க்கு மேல வந்து அதிகமா யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின் அப்படிங்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட்டு வந்து சுபிக்ஷாவுக்கும், விக்கல்ஸ், விக்ரமுக்கும் நடந்திருக்கும். அதில விக்கல்ஸ், விக்ரம் வந்து அதில தோத்துருவாரு. சுபிக்ஷா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸா கிட்ட வந்து அந்த இத கரெக்ட்டா அத ரீச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து வர்றவங்க அந்த டைம்க்கு முன்கூட்டியே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, கமருதீன் வந்து ஒரு 19 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சுருவாரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து எஃப்ஜே வந்து இருக்கறதுலே ரொம்ப கம்மியா முடிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்திலேயே அந்த டாஸ்க்க முடிச்சு, அந்த டாஸ்க்லயுமே வின் பண்ணி, இந்த வாரத்துக்கும் அவர் 2வது முறையான கேப்டனா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதேபோல லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு விளையாண்ட சுபிக்ஷா மற்றும் கமருதீனுக்கு பிக் பாஸ்மே வந்து வாழ்த்துக்கள வந்து தெரிவிச்சாங்க. பார்ப்போம். லாஸ்ட் வீக்கே வந்து எஃப்ஜே வந்து ஒரு பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் கேப்டன்சின்னு இருந்தாரு. பட் அந்த டாஸ்க்கும் சேர்ந்து இருந்ததுனால அவரு ஒண்ணும் பண்ண மாரி எனக்கும் தெரியல. பட் இந்த வீக்காவது அவர் கேப்டனா மாறியிருக்காரு. என்ன பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஜே வந்து இந்த வாரத்துக்கான கேப்டனா வந்து மாறியிருக்காரு. அத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. அதேபோல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேபோல வீடியோக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைப்ங்கிற பட்டனையும் தட்டி விடுங்கள்.